என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு இந்த ஆர்டர் எடுக்கும் போது. அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டாக போடுற மாதிரி ஒரே மாடலில் பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க இனிஷியல் போட்ட மாதிரி பிரேஸ்லெட் எல்லாரும் சேமாக போடுற மாதிரி மாடல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரே கலரில் ஒரே மாடலில் செயின்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மொத்தம் இவங்க 25 பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து 5 மெம்பர்ஸ்க்கு தான். அதாவது ஒவ்வொருத்தவங்களும் கையிலையும் 5 பிரேஸ்லெட் போடுற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்கலாம். அதாவது அந்த பிரேஸ்லெட் வந்து நேம் பிரேஸ்லெட், அந்த 5 மெம்பர்ஸோட நேமும் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கேட்கும் போது. பீச் டைப்பு கலர் எல்லாமே அவங்க தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிட்ட இருந்த எல்லா இதையுமே நான் அனுப்பியிருந்தேன் மாடல். அதுக்கப்புறம் இன்ச்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப் வச்சு அளந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே நிறைய கன்ஃபியூஷன் போச்சு, அவங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சு சைஸு. சரி ஓகே, சொன்ன வரைக்கும் நான் செஞ்சு அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் சைஸ் பிரச்சனையாக இருந்தால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு கிஃப்ட்டாக வந்து இந்த பியூர் பிரேஸ்லெட் வந்து 6 பிரேஸ்லெட் கிஃப்ட்டாக சென்ட் பண்ணியாச்சு. இது 3-4 தடவை கட் பண்ணி மேக் பண்ணேன். இது போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பெர்மிஷன் கேட்டு தான் கையில் போட்டு